மழை பெய்து முடிந்த பிறகான அமைதி. வீட்டின் வெளியே தண்ணீர் சொட்டும் சத்தம் மட்டும். அந்த வீட்டின் நடுவில் இருந்த சிறிய அறையில் ஒரு பழைய மரக்கட்டிலில் 10 வயது சிறுவன் ஆதி தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அவனின் கையில் ஒரு சிறிய டார்ச் லைட். அறை முழுக்க மங்கலான வெளிச்சம். அவன் மீண்டும் மீண்டும் கதவை பார்த்தான். அம்மா இன்னும் வரல. அவனின் குரல் நடுங்கியது. அந்த நாள் காலை அவன் அம்மா மருத்துவமனைக்கு சென்றிருந்தாள். 2 நாள்ல திரும்பி வரேன் என்று சிரித்தபடி சென்றாள். ஆனால் 3 நாட்கள் ஆகிவிட்டது. அப்பா வெளியூரில் வேலை. பாட்டி அடுத்த வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆதிக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து அவன் தன் அம்மாவின் பழைய ஷாலை கட்டிப்பிடித்துக் கொண்டான். அப்போது டக் டக், ஜன்னலில் மெதுவான சத்தம். ஆதி திடுக்கிட்டான். மழைக்காற்று ஜன்னலை அசைத்திருக்கும் என்று நினைத்து அமைதியாக இருந்தான். ஆனால் மீண்டும் டக் டக், இந்த முறை கொஞ்சம் பலமாக. அவன் மெதுவாக எழுந்து ஜன்னல் அருகே சென்றான். வெளியே இருள் மட்டும். திடீரென்று மின்னல் ஒளி. அந்த ஒளியில் வீட்டின் முன் ஒருவரின் நிழல் தெரிந்தது. ஆதியின் இதயம் வேகமாக துடித்தது. அம்மா! அவன் கதவின் பக்கம் ஓடினான். கதவை திறந்தவுடன் யாரும் இல்லை. ஆனால் வாசலில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கவர். அதை எடுத்தான். அதன் உள்ளே அவன் மிகவும் விரும்பும் சாக்லேட். மற்றும் ஒரு குறிப்பு. ஆதி, நீ தைரியமான பையன். அழாதே, சீக்கிரம் வருவேன். அம்மா. அந்த எழுத்தை பார்த்தவுடன் அவன் கண்களில் மீண்டும் கண்ணீர். ஆனால் இந்த முறை அது பயத்தின் கண்ணீர் இல்லை, அன்பின் கண்ணீர். அவன் மெதுவாக சிரித்தான். அந்த நேரத்தில் பின்புறம் ஒரு குரல். இன்னும் தூங்கலையா? ஆதி திரும்பி பார்த்தான். பாட்டி. அவள் அருகில் வந்து அவன் தலையை தடவினாள். உன் அம்மா மருத்துவமனையிலிருந்து கால் பண்ணினாங்க. நாளைக்கு காலை வந்துருவாங்க. ஆதியின் முகம் மலர்ந்தது. அவன் உடனே கட்டிலில் படுத்துக்கொண்டான். ஜன்னலுக்கு வெளியே மழை மீண்டும் தொடங்கியது. ஆனால் இப்போது அந்த இருள் அவனை பயமுறுத்தவில்லை. ஏனெனில் சில நேரங்களில் ஒரு சிறிய குறிப்பு கூட ஒரு பெரிய பயத்தை மறக்க வைக்கிறது. அடுத்த நாள் காலை ஆதி மிகவும் சீக்கிரம் எழுந்தான். நேற்று இரவு கிடைத்த அந்த கவரை மீண்டும் எடுத்து பார்த்தான். அம்மாவின் கையெழுத்து போல இருந்தது. ஆனால் ஒரு சந்தேகம் அவன் மனதில் இருந்தது. அதை யார் வாசலில வைத்தது? அவன் பாட்டியிடம் ஓடிச் சென்றான். பாட்டி, நேத்து இரவு யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? பாட்டி சில வினாடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சிரித்தாள். ஆமா, வந்தாங்க. யாரு? உன் அம்மாவின் நண்பர் ரேவதி அக்கா. ஆதி ஆச்சரியப்பட்டான். பாட்டி தொடர்ந்தாள். மருத்துவமனையில உன் அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆதி தனியா பயந்து அழுவான்னு சொல்லி அந்த சாக்லேட்டும் கடிதமும் ரேவதி அக்காவிடம் கொடுத்து அனுப்பினாங்க. ஆதி சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அப்படின்னா நேத்து நான் பார்த்த நிழல், அது ரேவதி அக்காதான். அந்த நேரம் வீட்டின் வாசலில் ஸ்கூட்டி சத்தம் கேட்டது. ஆதி வெளியே ஓடினான். வாசலில் அவன் அம்மா. களைப்பாக இருந்தாலும் முகத்தில் சிரிப்பு. ஆதி ஓடிப்போய் அவளை கட்டிப்பிடித்தான். நீ வந்துட்டியா அம்மா? அம்மா அவன் தலைமுடியை தடவினாள். நான் எங்க போனாலும் உன்னை தனியா விடமாட்டேன்டா. அந்த வீட்டில் முதல் முறையாக அந்த இரவு பயமில்லாமல் தோன்றியது. ஏனெனில் அன்பு இருக்கிற இடத்தில் இருளும் கொஞ்சம் வெளிச்சமாகிவிடும்.